தம்பி நடந்து வராது மலர் கொன்று மலபாக போட்டு அம்மாவாசை நாள்ல வேதாத வெயில்ல வெந்திடும் காணல பண துண்டு போல உழுந்து கிடக்காய் கல்ல தொழுது கல்ல நானும் அல்ல தேவா நானும் அல்ல அக்காட்ட கொடுத்துட்டு அந்த அக்காட்ட கொடுத்துட்டு திராட்சை கேளு 2-3 கருவாடு வாங்கிட்டு அப்படியே சுவாமி கள்ளன் இல்லை குறவன் இல்லை மறவன் இல்லை கள்ள குறவனும் நானும் இல்லை இந்த 3 உலகில் ஐலங்கத்தில் முடிப்பெற்ற என்னைத்தான் உலகத்தில் திருகுந்த பக்தன் என்பார். அப்படியா?
அகிலத்தில் முடிபெற்று வாழ்ந்தவனா இந்த அகிலத்தில் முடிபெற்று வாழ்ந்தவனா ஆமா. 1000 பேருக்கு அன்னாலி போனிட்டானா பாவம் நல்ல மனுஷனா இருக்குது தெரியாம திட்டி விட்டேன் நீ வந்த நோக்கு என்ன அப்பனு தெரிவிக்க கேளு சாமி. ஆச்சேரி வாசல் நன்மையா அன்பனாரே அமுதத்து வருமையா சுவாமி நந்துவாரே ஆச்சரிய போச்சுங்கள். ஓஹோ நமதுக்கு வரும் சுவாமி. சாப்பாடு தான் கூப்பிடாத்தியா பொட்டி அதாவது ஜோடைக்கு வந்து என்னை அமெரிக்காவுக்கு வந்ததும் சந்தோஷம் தான் உன் அகமென்று சொல்லக்கூடிய என்ன மனநிலையிலே என்ன சமைத்திருக்கிறாய் என்ன விருதுக்கு அழைக்க வந்தாயே அப்படியா சுவாமி? வீட்டில் என்ன சமைத்திருக்கிறாய் தெரிவிக்கிறோம் சாமி. மண்டலத்தில் மானிடர்கள் அருந்தும் காய் கனிகளெல்லாம் இந்த மண்டலத்தில் மானிடர்கள் அருந்தும் காய் கனிகளெல்லாம் சாமிங்கள் கொண்டு சமைத்திருப்பார் என்னங்கையாரோ தழுவாழுவாராய சிவனாரே அரோகரா. சுவாமி, அத்தா, மண்டலத்தில் ஆமா மானிடர்கள் ஆ, அருந்தும் காய்கனிகள் எல்லாம் ஓஹோ என் அகத்தில் சமைத்திருப்பார் சாமி. மண்டலத்தில் மாநிலங்கள் அருந்தும் காய்கனிகள் அருந்து சமைச்சிருக்கிறாய் ஆமாம் சாமி. அது சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க ஆமா. பத்தா ஆ. மண்டலத்தில் மாநிலங்களில் எத்தனையோ காய்கறிகள் லாபசிப்பார்கள் ஆ. அது எனக்கு தேவையில்லை ஆ. எனக்கு வேண்டிய உன்னுடைய அன்னமனதில் ஆ. என்ன சமைத்திருக்கிறாய் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து சொன்னால் வருகிறேன் இல்லாவிட்டால் சென்று வருகிறேன் அப்பனே. வா சாமி, வா சாமி, வா சாமி. சொல்லுகிறேன், வா சாமி. சுவாமி, உங்களுக்கு தனித்தனியாக சொல்ல வேண்டும். ஆமா சாமி வாழக்காய் வருவார் ஐயா என் அன்பனாரே சாமிகள் கொண்டு சமைத்திருப்பார் என் அங்கையாரோ
சொன்னாய் சிவபெருமானுடைய திருநீட்டை அறுத்து சமைத்து விட்டேன் என்று சொல்கிறாய் இந்த அரும்பாய் மரத்துக்கு நானும் அன்னபசியோடு சம்போதிக்கு மகாதேவா சுவாமி வாழைக்காய் என்பது திருநெச்சி என்று தெரிந்திருந்தால் நான் அறுத்திருக்க மாட்டேன் என் நங்கையால் சமைத்திருக்க மாட்டாள் என்ன தெரிவிக்கிறேன் கேளு சுவாமி தமிழ்முள்ளிக்காய் வருவாகையா நண்பனாரே சாமிங்க அறுத்துண்டு சமைத்திருப்பார் என் நங்கையாரா சாமி வாருவாரா லட்சுமணாரே வந்து என்று சொன்னாய் பாடுகானே பத்தா பாடுகானே இவனால் கண்மூடி காணல்லவா பாவம் பாவம் முள்ளிக்காய் என்று சொன்னாய் சிவபெருமானோட கண்மூடி அறுத்து சமைத்தேன் மூஞ்சிலையும் புரியாத சுவாமி அப்படி தெரிந்திருந்தால் அறுத்திருக்க மாட்டேன் என் நங்கையால் சமைத்திருக்க மாட்டாள் இன்னும் இருக்கு தெரிவிக்கிறேன் கேளு சுவாமி சாமி அவருக்காய் வருவாகையா என் நண்பனாரே என்று சொன்னாய் சிவபெருமானோட 10 விரல் நெருக்கண்டை அறுத்து சமைத்திருக்கிறேன் அப்படியா சுவாமி அப்படி தெரிந்தால் அறுத்திருக்க மாட்டேன் என் நங்கையால் சமைத்திருக்க மாட்டாள் இன்னும் தெரிவிக்கிறேன் கேளு சுவாமி முருங்கைக்காய் வருவாகையா என் நண்பனாரே சாமி அறுத்துண்டு சமைத்திருப்பாய் என் நங்கையாரா சாமி வாருவாரா லட்சுமணாரே வந்து திருமையா
என்று சொன்னாய் பாருகானே பட்டம் பாருகானே சாமி முறைக்காய் என்று சொன்னாய் ஆ, சிவபெருமானுடன் ஜடாமுடியாரத்தை சமைத்து விட்டாய் என்று சொல்கிறாயே ஆ. நான் உன்னுடைய அன்னமடத்துக்கு சுவாமி சிவனோட ஜடாமுடி எனக்கு தெரிந்திருந்தால் ஆ. அறுத்திருக்க மாட்டேன் ஆ. நங்கியார் சமைத்திருக்க மாட்டார் இன்னும் தெரிய கேளு சுவாமி நீ சரியான கொலைக்கார நாட்டுக்குறா துரோகி செண்டாலி நான் அறியாமல் உன் அன்னமடத்துக்கு நான் விட்டுனேன் சுவாமி ஆ. தெரிய கேளு சுவாமி சாமி கத்திரிக்காய் பார்க்கவா சிசியா சாமியை கருத்துண்டு செஞ்சிருப்பார் நங்கையாளா சாமி வாருவாரா என் சிவனாரே சாமி நீங்க வந்து பார்த்து அருமையா என் அன்பனாரே குட்டு காலமடி நைட்டு அது கத்திரிக்காய் என்று சொன்னாய் பாருகானே பட்டம் பாருகானே இவனால் கைபூசம் பண்ணியல்லவா பாவம் பாவம் சண்டால துரோகி நயவஞ்சகனே கத்திரிக்காய் என்று சொன்னாய் சிவபெருமானுடைய கைபூசவனை அறுத்து விட்டேன் என்று சொல்கிறாய் நான் உடைய அன்னவரத்துக்கு வரலாம் போலாமா சிவபெருமானோட கைபூசி மணி அறுத்தானே அந்த கொலைக்கார துரோகி விட்டு போலாமா சுவாமி ஆ, சிவபெருமாள் கைப்பு மணி என்று தெரிந்திருந்தால் ஆ, நங்கையால அறுத்திருக்க மாட்டார் ஓஹோ சமைத்திருக்க மாட்டார் ஆ. இன்னும் இருக்கு தெரிய கேளு ஆ, சுவாமி சொல்லு பார்க்கலாம் பாவக்காய் வருவதையா சிவனாரே அழகா சாமி கருத்துண்டு சமைத்திருப்பார் என் நங்கையாளா சாமி வாருவாரா சிவனாரே வந்து வந்து தீமையா ரத்மனாரே ஒரு பாவக்காய் என்று சொன்னாய் பாதுகானே பட்டம் பாதுகானே இவனால் முத்தாட்சி பண்ணியல்லவா பாவம் பாவம் பாவக்காய் என்று சொன்னாய் சிவபெருமானுடைய உத்ராசி மாலையானது அடைந்திருக்கக்கூடிய காயை அறுத்து சமைத்து விட்டேன் என்று சுவாமி அப்படியே தெரிந்திருந்தால் நான் அறுத்திருக்க மாட்டேன் என் நங்கையால் சமைத்திருக்க மாட்டார் ஓஹோ இருந்தாலும் சுவாமி ஆ, இன்னும் தெரிய சுவாமி ஆ, கேட்கலாமா ஆ.
தவிக்கங்காய் வருவாங்க ஐயா என் நண்பனாரே சாமிங்காரு தொண்டு சமத்திருப்பார் என் நங்கையாரோ சாமி வாருவாரோ சாமி வந்து பசி திருமையா என் நண்பனாரே என்று சொல்லை பாதையானே பந்தம் பாதையானே சிவபெருமானுடன் விபூதி பைய அருந்தி சமைத்து சொல்கிறாயே உன்னுடைய மரத்துக்கு நானும் அன்னபூசி வர வேண்டும் சுவாமி சிவபூஜை திருநீர் பையன் தெரிந்திருந்தால் நான் அறுத்திருக்க மாட்டேன் என் நங்கையால் சமைத்திருக்க மாட்டான் இன்னும் தெரிவிக்கிறேன் கேளு சாமி தவிக்கங்காய் வருவாங்க ஐயா என் நண்பனாரே அறுத்துண்டு சமைத்திருப்பார் நங்கையாளோ சாமி வாருவாரோ என் சிவனாரே சாமி வந்து பசி திருமையா நண்பனாரே சமத்தை காய்ச்சி சொல்ல பாதுகானே பட்டம் பாதுகானே கையில் என்று சொன்னாய் சிவபெருமானுடைய 2 கையை அறுத்து சமைத்து விட்டேன் என்று சொல்கிறாயே சென்றாலும் துரோகி நயவன் மூஞ்சில் முடியாமல் சப்தங்கள் என்பது சிவனோட கைகள் என்று தெரிந்த அறுத்திருக்க மாட்டேன் என் நங்கையால் சமைத்திருக்க மாட்டார் இன்னும் தெரிவிக்கிறேன் கேளு சாமி சொரக்காய் ஒரு வகையா என் நண்பனாரே தமிழ் அறுத்தண்டு சமத்திருப்பார் நங்கையாளோ சாமி வாருவாரோ என் சிவனாரே வந்து பசி திருமையா நண்பனாரே
போல அறுத்து சமைத்து விட்டேன் அப்படியா சொல்கிறாயே. சிவபெருமாள் கவனம் தெரிந்து அறுத்திருக்க மாட்டார் ஆனால் சமைத்திருக்க மாட்டார் இன்னும் இருக்கு தெரியுங்க கேளு சாமி சொல்லு பூசணிக்காய் ஒரு வகையா நண்பனாரே கவிஞர் கொண்டு சமத்திருப்பார் நங்கையாரோ பின்னாடி இருக்குல்ல வருவாரா சிவனாரே தமிழந்து பாசி திருமலையா பூஜைக்காய் என்று சொல்ல பாதையான பக்தன் சாமி பூசணிக்காய் என்று சொன்னாய் சிவபெருமானோட தொப்ப வயிறு அறுத்து சமைத்து விட்டேன் என்று சொல்கிறாயே. சாமி உன்னுடைய அன்னமரத்துக்கு நானா அன்னம் பூச்சி வரேன். சாமி அப்படி தெரிந்திருந்தால் தொப்ப வயிறு தெரிந்து அறுத்திருக்க மாட்டேன் எங்கேயால் சமைத்திருக்க மாட்டார் இன்னும் இருக்கு தெரியுங்க கேளு சாமி சொல்லு உடலங்காய் ஒரு வகையா நண்பனாரே மறுத்துண்டு சமத்திருப்பார் நங்கையாரோ உடலங்காய் என்று சொன்னாய் சிவபெருமானோட பெருங்குடலை அறுத்து சமைத்து விட்டேன் என்று சொல்கிறாயே. உன்னுடைய அன்னமரத்துக்கு நான் அன்னம் பூசிய வர வேண்டும். சென்று வருகிறேன் அப்படி சாமி உடலங்காய் என்பது இவனோட பெருங்குடல் என்று தெரிந்திருந்தால் நான் எடுத்திருக்க மாட்டேன் இவன் நங்கையார் செத்திருக்க மாட்டாள் இன்னும் இருக்கு தெரியும் கேளு சாமி அந்த நாட்டில் ஒரு கோடி இந்த மாட்டில் ஒரு கோடி இந்த நாட்டில் ஒரு கோடி இந்த மாட்டில் ஒரு கோடி ஒரு கோடி கணக்கு வைப்பேன் வாரு சாமி அறுத்து போடும் மனத்துக்கு அரிய மன்னத்துக்கு
போடும் இந்த அரும்பாய் மரத்துக்கு அறியாமல் விருந்துக்கு வந்தேனே இந்த மாட்டை அறுத்து போடும் இந்த மகப்பாய் மரத்துக்கு மத்தியான விருந்துக்கு நானா வரவேற்கிறேன். சும்மா சொன்னியா? மாட்டையும் அறியவில்லை. பாலுண்டு பழமுண்டு பச்சரிசி சாதம் உண்டு கோடி கோடி அறுத்துட்டானே தேனுண்டு திணை உண்டு தித்திக்கும் சக்கரை உண்டு நாட்டில் வாரும் சாமி. அப்படியா? ஓகே. பாலுண்டு பழமுண்டு என்னாச்சிலே மத்தா அட என்னாச்சிலே பாலு பழம் 7 திணை இதெல்லாம் எங்க நாட்டுல இல்லையா இல்ல எங்க வீட்டுல இல்லையா? நான் அதுக்கு தான் அங்க வந்துருந்தா. சுவாமி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நான் இருப்பதெல்லாம் சொல்லிவிட்டேன். பத்தா உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் நான் தர தயாராக பேசுறேன். என்னன்னா சொல்ற மாதிரி எனக்கு தெரியுமா? மானு மயில் கறி எடுக்க வேண்டாம், உன்னுடைய மனதிலே பூத்த கனியாக இருக்க வேண்டும். குயிலும் மயில் கறி எடுக்க வேண்டாம், உன் குடலிலே பூத்த கனியாக இருக்க வேண்டும். அது மட்டுமா? உனக்கு தெரியல சொல்லு சாமி. சொன்னது புரிஞ்சா இல்லையா? புரியல சாமி. புரியலையா? தெரிவிக்கிறேன். Go,
இருக்க வேண்டும். ஒரு மரத்துக்கு ஒரு மரமாக இருக்க வேண்டும். மரத்துக்கு ஒரே கிளையா இருக்க வேண்டும். கிளைக்கோர் இலையா இருக்க வேண்டும். இலைக்கோர் பூவா இருக்க வேண்டும். பூக்கோர் பிஞ்சா இருக்க வேண்டும். பிஞ்சிக்கோர் காயா இருக்க வேண்டும். காய்க்கோர் கனியா இருக்க வேண்டும். அப்படி பத்தக்கனி அதிகம் சாமி நிச்சயமா மரத்துக்கு நான் இருக்கேன். சாமி மரத்தால காட்சி கனி கனிமண்ணா இதேவரா இதேவரா சாமி கருத்துண்டு சமைச்சி பேரன்பனாலே இதே ஊரான நீங்க உனக்கு கொடியாக காட்சி கனி கனிமண்ணா சாமி கருத்துண்டு சமைச்சி பேரன்பனாலே சாமி மரத்தால அது எனக்கு காட்சி கனியாக ஓ. அடுத்து சமைத்து வைப்பேன். கொடியால காட்சி கனி வேணும்னாலும் நான் அடுத்து சமைத்து வைப்பேன். அப்படியா? அட மரத்தாலே பூத்த காரி ராஜமனா ராஜமனா மரத்தால காட்சி கனி எடுக்க வேண்டாம். உன் மனதால பூத்த கனியா இருக்க வேண்டும். அப்படியா? கொடியால காட்சி கனி எடுக்க வேண்டாம். உன் கொடலினால் பூத்த கனியா இருக்க வேண்டும். அப்படியா? அப்படி தந்தால் வருகிறேன். இல்லாவிட்டால் நான் சென்று வருகிறேன். அப்படி சாமி அப்படியே தருகிறேன். விவரமாக சொன்னால் நான் அப்படியே தருகிறேன் சாமி. அத்தா, அட உந்தானைக்கு அந்தானைக்கும் நடந்துடா நலம் பெறணும்னா உனக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னா சரிங்க சார். இளமனித கரியாக இருக்க வேண்டும். வாழைக்கு ஒரு குலை போல் இருக்க வேண்டும். தன் வம்சபரியவனாக ஆக வேண்டும். தாய்க்கு தலைவனாக இருக்க வேண்டும். அது தான் பெற்ற பிள்ளையா இருக்க வேண்டும். வயதோ 5 வயதாக வேண்டும். அவன் பெயர் சீராளனாக இருக்க வேண்டும். அவன் எப்பேர் கண்டு பாலனா இருக்க வேண்டும். திருவிழாப்பள்ளியை வாழ வேண்டும். 6 சாற்றம் 100 கதிகாரம் 92 புராணம் யானை ஏற்ற குதிரை ஏற்ற வித்தைகள் கற்ற பாலனாக இருக்க வேண்டும். அப்படி கொத்தக்கனி தருவையானால் தருவாய் சாமி. தருகிறாயா? தருகிறாய் சாமி. தருகிறேன் சாமி. ஓகே. அட காலமோ கெட்ட காலம் ஆச்சுராடா மத்தா ஆச்சுராடா
உன் வாயுவாயத்தை நம்பி தாய் புத்தி சொன்னா உதைக்கிற காலம், பெஞ்சாதி மயிர் பிடித்தா பொறுக்கிற காலம், கொடுத்த கடை கேட்க போனா அடிக்கிற காலம். இப்படி காலத்திலே உங்கள் வாயுவாயத்தை நம்பி தருகிறேன் சாமி. அப்படியா? ஆமா, தருகிறாயா? சத்தியமாக தருகிறேன். வாயுவாயத்தை நம்ம சத்தியம் செஞ்சு கொடுத்தா அப்படியே ஆகட்டும் சார். முப்பத்தி முக்கோயில் சீலறிய சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. சத்தியம் வர்றது பெருசு இல்ல. அது எப்படி தெரியுமா? சொல்லுங்க சார். உங்கள் மனம் எப்படி இருக்கிறதோ உங்கள் மனது போல உங்கள் பெஞ்சாதி மனது இருக்க வேண்டும். ஆமா சாமி. இரு மனது ஓர் மனது தான் இருக்க வேண்டும். ஆமா சாமி. ஒரே நாம அப்படி இப்படி இருந்தா நான் அன்னபூசியை வர மாட்டேன். இல்ல சாமி, ஒரே மனசா இருப்பேன். அப்படியா? ஆமா. தாய் தலை பிடிக்க வேண்டும், தந்தையார் கருத்து அறுக்க வேண்டும். அறுத்ததோர் முன்னவரை குலப்பாட்டி தாயாலும் அருவம் அது அந்த அர்த்தம் பண்றது நத்தவர்கள் நத்தம். அது கறி சட்டி தண்ணீராலே பிடிக்க வேண்டும். பிடித்த உதிர அர்த்தத்தை ஒரு வறுக்கறியாக சமைக்க வேண்டும். அறுத்ததோர் உண்டவனை குலப்பாட்டி தாயாலும் அருவமனையில் வைத்து அறிய வேண்டும். சிறுந்துணை கறி வேறு, பெருந்துணை கறி வேறு, மார்பு கறி வேறு, குடல் கறி வேறு, இப்படி சொல்லக்கூடிய வகையிலோ 21 பாகமாக இருக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். அப்படியா? இதற்கு 3 பான சோறு வேண்டும். அப்படியா? இதுக்கு 3 பான ரசம் வேண்டும். அப்படி உண்டானது அப்படி சிறுசி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உரலிலே தலையை போட்டு இடிக்க வேண்டும். ஒரு பாண்ட மூலமலை வாங்க வேண்டும். கண்கள் கரிகள் வேறே சமைக்க வேண்டும். காது கரிகள் வேறே சமைக்க வேண்டும். நாக்கு கரிகள் வேறே சமைக்க வேண்டும். மூக்கு கரிகள் வேறே சமைக்க வேண்டும். எப்படி சொல்லக்கூடிய கரிகளை 11 பாகமாக சமைக்க வேண்டும். அதுக்கு 3 பானை சோறு வேணும். 3 பானை ரசமே வேணும். இப்படி நாம் கேட்டுத்தானே கொடுத்தானுங்க. இதுக்கு ஆவி பொறுக்காத அரவப்பு அரைக்காரமா இருக்க வேண்டும். ஆவி பதமா இருக்கணும். பல்லுக்கு பதமாக இருக்க வேண்டும். நாக்கு ருசியாக இருக்க வேண்டும். அப்படி செஞ்சாலும் விட்டோம். ரொம்ப சூடா வச்சிருப்பாரு ஆவாது. அப்படி செஞ்சதை விட்டானால் இருந்தால் விட்டோம். உச்சைக்கு ஓரடி தாழ்ந்தனால் உன்னுடைய மரத்துக்கு நான் அன்னபூசியை வரமாட்டேன். முக்கியமான கட்டம் தாளை போட்டு இப்படி சொல்லி நான் வெளியே சொல்லிட்டு இப்படி சமைக்கிறதுக்கு உனக்கு ஒப்பந்தமா? ஒப்பந்தம் சாமி. உச்சிக்கு ஓரடி தாழ கூடாது. பாரு, உந்தன் மனதை போலவே உன் பெஞ்சாதி மனது இருக்க வேண்டும். ஆண்டுக்கு இடத்தொன்னா சொன்னால் சாதனுக்கு இட்டு விடணும். இல்லமா சாமி, நடக்காதுல்ல. நான் சென்று வரட்டுமா? அப்ப நீ செஞ்சியா? சரி.